மனமாற்றத்தின் காலம். இன்றைய சிந்தனையின் தலைப்பு, தவக்காலத்தில் நம்மை நாமே சுய ஆய்வு செய்து கொள்வோம். தவக்காலம் 40 நாளும் இயேசுவின் பாலைவன பரிசோதனைகளை ஆழ்ந்து உணர்ந்து அவ்வொளியில் விடுதலை வாழ்வுக்கு அழைக்கும் அற்புத காலம். இயேசு எதிர்கொண்ட 3 சோதனைகளும் நமக்கு 3 யதார்த்தங்களை எடுத்து காட்டுகின்றன. மனிதர் முப்பெரும் கட்டுக்களால் விலங்கிடப்பட்டு வாழ்வில் அடிமைப்பட்ட நிலையில் உள்ளனர். 3 கட்டுக்கள்: அகந்தை, ஆணவம், அதிகாரம். இம்மூன்று தீய சக்திகளும் மனித குலத்தை மடியச் செய்துள்ளன என்பதை உணர்ந்த இயேசு 3 சோதனைகளையும் சந்தித்து நமக்கு தம் சாதனையால் விடுதலைக்கு வழிகாட்டினார். முதலாவது சோதனை, கற்களை அப்பமாக்கும்படி கட்டளையிடும். மத்தேயு 4:3. உம்மால் எதுவும் ஆகும் என்பதை வெளிப்படுத்தும். மனிதரின் ஆணவத்தை தூண்டும் அலகையின் தந்திரம். அப்பத்தினால் மட்டுமல்ல வாழ்வு. பொருள் மட்டும் போதாது, அருள் வாழ்க்கை அழியா வாழ்வளிக்கும். இறை பராமரிப்பு தேவை எனும் உண்மையை வெளிப்படுத்தினார் இயேசு. இரண்டாவது சோதனை, இறைமகன் என்றால் கீழே குதியும். தூதர்கள் உம்மை தாங்கிக் கொள்வர். ஆட்சியை வெளிப்படுத்தும் என்று அலகை தூண்டிவிடுகின்றது. மனிதரின் தற்பெருமையை தட்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் அலகையின் மாயவலை. இந்த சூழ்ச்சியை முறியடிக்க இயேசு விடுக்கும் சவால், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். மத்தேயு 4:7. தற்பெருமைக்காக கடவுளை பயன்படுத்த வேண்டாம். சுய லாபத்திற்கு மதத்தை கருவியாக்க வேண்டாம் என்று இடித்துரைத்து இறை பற்று சுயமற்றதாய் விளங்கச் செய்தாய். மூன்றாவது சோதனை, இவை அனைத்தையும் உமக்கு தருவேன். மத்தேயு 49 அதிகாரம். ஆனால் அதிகாரம் மனிதரை கவர்ந்திழுக்கும் காந்தம் போன்றது. ஆட்சி செய்யும் அதிகாரம் பிறரையும் தன்னையும் அடிமைப்படுத்தும் சிறை என்னும் உண்மையை உணர்ந்த இயேசு, உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவருக்கே பணி செய், ஏனெனில் அனைத்தும் அவரது எனும் அப்பட்டமான உண்மையை மனிதருக்கு வெளிப்படுத்தினார். அதிகாரம் அடிமைப்படுத்த அன்று மாறாக பணிபுரிந்து பிறரன்பில் நிறைவு காணவே என்னும் தன் வாழ்வின் லட்சியத்தை இயம்பி உண்மை மகிழ்வின் வழியை உணர்த்தியுள்ளார். இம்மூன்று சோதனைகளை எதிர்கொண்டு வெற்றி காணும் போது பூரண விடுதலை கிடைக்கின்றது என்பதை இயேசுவின் வாழ்வு பறைசாற்றுகின்றது. அகந்தை என்பதை இயேசுவின் வாழ்வு பறைசாற்றுகின்றது. அகந்தை இருள் நீங்கும் போது பிறர் பணி கணிகின்றது. இவ்விடுதலை அனுபவம் பெறுவதற்கே தவக்காலம் நமக்கு சவால் விடுகின்றது. நம் பதில் இயேசுவின் சுய பரீட்சை நமக்கு நம்பிக்கை அளிக்கும் நட்சத்திரமாக ஒளிகின்றது. எனவே இத்தவக்காலம் எம்முடைய வாழ்வின் சுய ஆழ்வுக்கு உட்படுத்தி நாமும் 3 சோதனைகளிலிருந்தும் கடந்து இத்தவக்காலத்தை மனமாற்றத்தின் காலமாக மாற்றுவோம்.